நிறைய பேருக்கு omega-6 அண்ட் omega-3 இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியறதில்ல. ஏன் அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாருக்குமே omega-6 உடம்புல நீங்கள் எடுத்து பாருங்கள் நல்ல ரைஸாக தான் இருக்கும். ஆனால் omega-3 எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிட்லாமாண்ணா? சப்ளிமெண்ட்டில் நேச்சுரல் சப்ளிமெண்ட் தான் சாப்பிட்ணும். ஏன்னா பாடி omega-3 ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கு உணவுகளோ இல்லை சப்ளிமெண்ட்ஸோ தேவை. ஆனால் சப்ளிமெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆர்கானிக்காக இருக்கணும், சைடு எஃபெக்ட் இல்லாத இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே உங்களுக்கு மல்டிவிட்டமின்ஸ் இல்லை, இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் சரியில்லை, இந்த விட்டமின் D3 எடுத்து. இது தப்பு. இது நீங்கள் போய் நீங்கள் நல்லா சர்ச் பண்ணிங்கன்னா இதை பற்றி விஷயம் தெரியும். ஆனால் அதே நேச்சுரலில் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஒரு குளுக்கோசமைன் சல்ஃபேட் எடுக்கிறீங்க, அது கெமிக்கல் காம்பவுண்டுக்கும் நேச்சுரல் காம்பவுண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் எலும்புலேருந்து எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. நான்வெஜ்ஜாக இருந்தால் கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மீன் எண்ணெய் கரெக்ட், இதில் omega-3 இருக்குது. ஆனால் அது நேச்சுரலாக இருக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். omega-3 என்னென்ன பண்ணுது? நம்முடைய கார்டியாக் லெவலில் கரெக்டாக வச்சுக்குது, இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்குது, நம்மளோட சர்க்குலேட்டரி டிசார்டர் பார்க்குது, டீடாக்ஸ் பண்ணுது, மசில் போன் நியூரோ ஸ்ட்ரென்த் கொடுக்குது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, நோய்களை நல்லா குறைக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை அதிகப்படுத்துது, கான்ஸ்டிபேஷன் இருக்காது, ஸ்கின் க்ளோ ஆகும். பல விஷயங்களை இந்த omega-3 பண்ணுது. உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.